தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வரும்போது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று யோசிக்கிறோமே தவிர நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்பதை கொஞ்சமும் யோசிப்பதே இல்லை. அதையும் சேர்த்து யோசித்தால் நமக்கு வரும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எளிதில் கிடைத்துவிடும். நம்பவே கூடாதவர்களையெல்லாம் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து விடுகிறார்கள் சிலர். நம்ப வேண்டிய நல்லவர்களையெல்லாம் சந்தேகப்பட்டு இழந்து விடுகிறார்கள் சிலர். யாரையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாதுதான். ஆனால் புரிந்து கொண்டால்தான் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் பிறக்கும். ஒருவர் மீது நாம் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கும் போது அது துரோகமாக மாறினால் அது நமக்கு ஆறாத ரணங்களை தந்துவிடும். அப்பாவித்தனமாக அனைவரையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள். இல்லை என்றால் கடைசியில் காயப்பட்டு நிற்பது நீங்களாகத்தான் இருக்கும். நீங்கள் செய்கின்ற புண்ணியம் கூட சில நேரங்களில் பலன் தராமல் போய்விடலாம். ஆனால் நீங்கள் செய்கின்ற பாவம் ஒரு நாளும் உங்களை தண்டிக்காமல் விடாது. எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்து விடாதீர்கள். ஒரு கோவிலுக்குள் சென்றால் சாதாரண சாம்பல் விபூதியாகி விடுகிறது. சாதாரண எலுமிச்சை சக்தி கொண்ட கனியாக மாறிவிடுகிறது. சாதாரண தண்ணீர் தீர்த்தமாகி விடுகிறது. ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளே சென்று அப்படியே திரும்பி வருவது மனிதன் மட்டும்தான். எல்லோரையும் அனுசரித்து செல்லுங்கள். வாழ்வை நேசித்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சில காலம்தான் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதீர்கள். நண்பனையும் நேசியுங்கள், எதிரியையும் நேசியுங்கள். நண்பன் உங்கள் வெற்றிக்கு துணை இருப்பான். எதிரிதான் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருப்பான். எந்த நிலையிலும் நாம் நாமாக இருப்போம். மற்றவர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை என்பது நம் தவறல்ல, அது அவர்களின் பிரச்சனை. உங்களுக்குள் ஆணவம் மட்டும் தலை தூக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். பிறகு அந்த ஆணவமே உங்களை அழித்துவிடும். இருந்தாலும் தனக்கென்று ஒரு தனி திமிர் எப்போதுமே உங்களிடம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லை என்றால் வருகிறவர் போகிறவர்கள் எல்லாம் நம்மை ஏறி மிதித்துவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். எந்த சூழ்நிலையையும் சிரித்துக்கொண்டே கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். யார் கொடுக்கின்ற எப்பேற்பட்ட வலிகளும் விலகிக் கொள்ளும். நீங்கள் செய்த தவறுகளை நீங்களே சிந்தித்து பாருங்கள். அப்போதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய துன்பத்தை உங்களால் உணர முடியும். பிறகு எந்த காலத்திலும் மனமறிந்து மற்றவர்களுக்கு தவறிழைக்க மாட்டீர்கள். ஒருவன் பணக்காரன் என்ற காரணத்திற்காக மட்டும் அவனை வணங்குவது பச்சோந்திகளின் செயல். நல்ல குணம் படைத்தவன் என்ற காரணத்திற்காக ஒருவனை வணங்குவதுதான் நல்ல மனம் படைத்தவனின் செயல். கேட்பதோடு நிறுத்திக் கொள்பவர்களுக்கு மத்தியில் கேட்காமல் உபசரிக்கும் கரங்களின் அன்பிற்கே நமது மனம் என்றும் அடிமையாகி விடுகிறது. விட்டு பிடிப்பது அன்பு அல்ல, விட்டு கொடுப்பதுதான் அன்பு. விட்டு கொடுப்பதும் கடைசி வரை விட்டு விலகாமல் இருப்பதும் தான் உண்மையான அன்பு. ஒரு நல்ல விவாதம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? நமது கருத்தை ஆழமாக சொல்வதில் இல்லை, அடுத்தவர்களின் கருத்தை நாம் ஆழமாக உள்வாங்குவதில்தான் இருக்கிறது. நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் காது கொடுத்து கேட்க மறுப்பதுதான் தவறு. மற்றவர்கள் எதுவுமே சொல்லக்கூடாது என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. அனைவரையும் நேசி, ஆனால் சிலரை மட்டும் நம்பு. ஒருவரை மட்டும் பின்பற்று, ஆனால் ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள். எனக்கு உன்னை பிடித்ததால் நீ எனக்கு மட்டுமே வேண்டும் என்று சொல்லும் உறவை விட, நீ எனக்கு இல்லை என்றாலும் உன்னை எனக்கு பிடிக்கும் என்று சொல்லும் உறவின் பாசம்தான் உண்மையானதாக இருக்கும். தேவை என்பதற்காக ஒருவரை நேசிக்காதீர்கள். தேவையில்லை என்பதற்காக ஒருவரை வெறுக்கவும் செய்யாதீர்கள். இந்த இரண்டுமே ஒரு நாள் உங்களை அனாதையாக நிற்க வைத்துவிடும். நேரம் கிடைக்கும் போது மட்டும் நம்மோடு பேசும் உறவை விட 1000 வேலைகள் இருந்தாலும் நமக்காக நேரம் ஒதுக்கி நம்மோடு பேசும் ஓர் உண்மையான உறவு கிடைப்பதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரம்தான். பேசுவதற்கு கூட நேரம் இல்லை என்று யாரையும் ஒதுக்கி விடாதீர்கள். பிறகு உங்களிடம் நேரம் இருக்கும்போது நீங்களே நினைத்தாலும் உங்களோடு உரையாட எந்த உறவும் இருக்காது.
ஒருவர் உங்கள் மீது காட்டும் அன்பை உதாசீனம் செய்து விடாதீர்கள். பல வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் நடுவே கூட அவர்கள் உங்களை நேசிக்கலாம். அதை புரிந்து கொள்ளாமல் நீங்களும் அவர்களின் வலிகளையும் வேதனைகளையும் இன்னும் அதிகப்படுத்தி விடாதீர்கள். மற்றவர்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள். நீங்கள் அந்த விளையாட்டில் வெற்றி அடையலாம், ஆனால் அந்த மனிதரை நீங்கள் ஒரே அடியாக இழக்க நேரிடும். அந்த மனிதரின் அன்பை பெறுவதில் நீங்கள் வாழ்க்கை முழுக்க தோற்றுவிடுவீர்கள். நாம் அதிகமாக நேசிக்கும் ஒருவரிடமிருந்து கிடைக்கும் துரோகம்தான் நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத வலியை கொடுக்கும். அப்படி ஒரு வலியை ஒருபோதும் நீங்கள் யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் கடவுளுக்கு பயப்படுகிறீர்களோ இல்லையோ, கர்மாவுக்கு பயம் கொள்ளுங்கள். ஏனென்றால் கடவுள் கூட உங்கள் மீது கருணை கொண்டு நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து விடுவார். ஆனால் உங்களின் கர்மா இந்த உலகில் நீங்கள் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் உங்களை அது தண்டிக்காமல் விடாது. நீங்கள் செய்யும் பாவங்கள் நீங்கள் மறைந்த பிறகும் உங்களை விட்டு விலகுவதில்லை. நம்மிடம் பழகுகிறவர்களுக்கு நம்முடைய உறவினால் மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றால் அவர்கள் இன்னும் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு நாம் உண்மையாக நடந்து கொள்வதுதான் அவர்களுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய உதவி. ஒருவரை ஏமாற்ற வேண்டுமென்றால் முதலில் அவர்களின் நம்பிக்கையை ஜெயிக்க வேண்டும். அது ஏமாற்றுபவர்களுக்கு கைதேர்ந்த விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் ஏமாற்றியே பழகியவர்களின் நம்பிக்கையை ஜெயிப்பது என்பது கடினமான ஒன்று. ஏமாற்றுபவர்களுக்கு இருக்கும் எச்சரிக்கையும் சாதுரியமும் நமக்கும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க முடியும். இந்த உலகில் தவறு செய்யாத மனிதர்களே இல்லை. தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொள்வதுதான் மனிதர்களுக்கு அழகு. மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் பழகிக் கொண்டால் வாழ்க்கை மிகவும் அழகானதாகவும் எளிதானதாகவும் இருக்கும். நீங்கள் நல்லவராக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் கெட்டவராக மட்டும் மாறிவிடாதீர்கள். உங்கள் எண்ணங்களும் செயல்களும் கெட்டதாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நல்லவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, கெட்டவர்களின் வாழ்க்கையில் கெட்டது நடந்தே தீரும். அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. எல்லோருக்குமே பலவீனம் என்று ஏதேனும் ஒன்று இருக்கும். சில தீய எண்ணம் படைத்தவர்கள் மற்றவர்களின் பலவீனங்களை பயன்படுத்திக் கொண்டு அவர்களின் வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பலவீனத்தால் அவர்களின் வாழ்க்கையிலும் வேறு ஒருவர் விளையாடத்தான் போகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கவே மறந்து விடுகிறார்கள். கெட்டவனாக இருந்தாலும் அவனிடம் பணம் இருந்துவிட்டால் இந்த சமூகம் அவனை கடவுளாக மதித்து போற்றுகிறது. நல்லவனாக இருந்தாலும் அவனிடம் பணம் இல்லை என்றால் அவனை இந்த சமூகம் கல்லாக மிதித்து தூற்றுகிறது. மற்றவர்கள் மதிப்பார்கள் என்பதற்காக அல்ல, வாழ்க்கையில் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளவும் பணத்தை சம்பாதிக்கத்தான் வேண்டும். அன்பையும் மரியாதையையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான். அன்புக்கும் மரியாதைக்கும் இடம் கொடுக்காதவர்கள் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் தங்கள் வாழ்க்கையையே கொடுத்து விடுகிறார்கள். ஒரே ஒரு ஏமாற்றுக்காரன் உங்களுக்கு நண்பனாகவோ உறவாகவோ இருந்தால் உங்களின் எதிரியை விட அவன்தான் மிகவும் மோசமானவன். யாரையும் முழுவதுமாக நம்பிவிடாதீர்கள், பிறகு முழுவதுமாக மோசம் போய்விடுவீர்கள். இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று ஆறுதல் சொல்வது சுலபம். ஆனால் அந்த இடத்தில் இருந்து இழந்ததை எண்ணி துடிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் அவர்களுடைய இழப்பின் வலியும் வேதனையும். நீங்கள் எல்லா உறவுகளிடமும் ஏதேனும் ஒரு தரத்தை எதிர்பார்க்கிறீர்கள். இங்கு உயர்தரமாய் ஒரு உறவு கிடைக்க வேண்டிய அவசியமில்லை. கிடைத்த உறவு நிரந்தரமாக இருந்தாலே போதும். நீங்கள் நல்லது செய்யும் போது இதை நினைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் யாருக்காவது கெடுதல் செய்யும் போது இது ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். நம்மை படைத்த இறைவன் ஒரு நொடி தவறாமல் நம் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை. 1000 ஏக்கர் இருந்தாலும் 6 அடி நிலம்தான் சொந்தம். கோடி ரூபாய் இருந்தாலும் நெற்றி காசுதான் மிச்சம். ஆடம்பர வீடு இருந்தாலும் விறகு மெத்தைதான் மிஞ்சும்.
இருக்கும் வரை அன்பையும் பாசத்தையும் பொருளையும் அள்ளி கொடுங்கள். ஏனென்றால் போகும்போது நமக்கென்று எதுவும் இருக்காது. நாம் சேர்த்து வைத்த எதையும் நம்மோடு கொண்டு போகவும் முடியாது. ஒருவரிடம் உள்ள நல்ல குணங்களை கொண்டாடுவதில் இல்லை உண்மையான அன்பு. ஒருவரிடம் உள்ள சில எதிர்மறை குணங்களையும் எவ்வளவு ஏற்றுக்கொண்டு சகித்துக் கொள்கிறோமோ அதுதான் உண்மையான அன்பு. உண்மையில் அன்பு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும். ஒருவரின் நிறை குறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொள்ள முடிந்தால் மட்டும் அன்பு செலுத்துங்கள். இல்லை என்றால் ஆரம்பத்திலேயே விலகிவிடுங்கள். உங்களுக்கு ஏற்றபடி அவர்களை மாற்றிவிடலாம் என்று முயற்சி செய்து உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அன்பு என்பது அப்படியே ஏற்றுக்கொள்வது, ஆளுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்வதல்ல. நாம் அழைக்காமலே நமக்கு ஒருவர் உதவியாக இருக்கிறார் என்றால் அவருக்கு ஏதேனும் நம்மால் ஆக வேண்டிய காரியம் ஒன்று இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அழைக்காமல் உதவி செய்யும் அளவுக்கு அன்பானவர்களோ நல்லவர்களோ இங்கு அதிகம் இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவரிடம் எதையாவது எதிர்பார்த்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் என்றால் உண்மையில் அது உதவி அல்ல. நிபந்தனையுடன் செய்யப்படும் எதையும் உதவி என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். உண்மையில் அது ஒரு வியாபாரம். நீங்கள் நேசிக்கும் உறவுகளுக்கு நீங்கள் ஒரு தேவை. ஆனால் உங்களை நேசிக்கும் உறவுகளுக்கு நீங்கள் ஒரு வரம். உங்களை நேசிப்பவர்களின் உள்ளத்தை ஒருபோதும் காயப்படுத்தி விடாதீர்கள். வார்த்தைகளை விட கூர்மையான ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. உள்ளே தள்ளும் உணவு ருசியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நாக்கு வெளியே தள்ளும் வார்த்தைகளை பற்றி மட்டும் எதுவும் நினைப்பதில்லை. வெறும் நடிப்பை கொண்டு யாரையும் நண்பர்கள் என்றும் அற்ப காரணங்களுக்காக எவரையும் பகைவர்கள் என்றும் முடிவு செய்து விடாதீர்கள். யாருக்குள் என்ன இருக்கிறது என்பதை யாரும் தெரிந்து கொள்ள முடியாதுதான். ஆனாலும் இவர் இப்படித்தான் என்று எளிதாக எந்த முடிவும் எடுத்து விடுவதும் சரியானதல்ல. வலியின் வலியை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே மற்றவர்களின் வலிகளுக்கு வழி சொல்லத் தெரியும். எந்த வலிகளையும் உணராதவர்களுக்கு பழிகளை மட்டுமேதான் சொல்லத் தெரியும். பழகுகின்ற எல்லோர் மீதும் பரிதாபப்படுவது என்பது ஒரு விதமான பலவீனம்தான். போலியானவர்கள் யார் என்று உனக்கு தெரியாமலே போய்விடும். எந்த உறவாக இருந்தாலும் அதில் நீ உண்மையாய் பாசம் வைத்தால் மட்டுமே, நீ விலகி நின்றாலும் அது உன்னை தேடி வரும். அன்பு என்பது ஒரு வாக்குறுதி போன்றது. அதை எல்லோருக்கும் எளிதாக கொடுத்துவிட முடியாது. வாழ்க்கையில் சில வாக்குறுதிகளை நிறைய யோசித்து நிதானமாகத்தான் கொடுக்க வேண்டும். ஆனாலும் இந்த வாக்குறுதி பலருக்கும் வாழ்க்கையில் யாரும் கொடுக்காமல் அதுவாகவே உருவாகி விடுகிறது. அதுதான் சில நேரங்களில் அவர்களையே காயப்படுத்தும் ஆயுதமாகவும் மாறிவிடுகிறது. யாரையும் பழிவாங்க நினைப்பது முட்டாள்தனமானது. உண்மையில் ஒருவருக்கு சூழ்ச்சி செய்து குழி பறித்தால் நிச்சயம் அதில் நாமும் விழுந்து விடுவோம். ஒருவேளை பழிவாங்கி புதைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஒரு குழி அல்ல 2 குழிகள் தோண்ட வேண்டும். ஒன்று அவர்களுக்காக, மற்றொன்று நமக்காக. தவறான இடத்தில் மனம் சேர்வதால் மனம் மட்டுமல்ல நாமும் உடைந்து விடுவோம். மனதில் இடம் கொடுப்பதாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் எப்போதும் எல்லோருக்கும் அன்பானவர்களாகவே இருந்து விடுங்கள். ஆனால் உங்களை நினைப்பதும் மறப்பதும் வெறுப்பதும் மறுப்பதும் அவரவர்களின் விருப்பம் என்று விட்டுவிடுங்கள். அன்பை முதலீடாக வைத்தால் அனைவரின் உள்ளத்தையும் ஆளலாம். அறிவை முதலீடாக வைத்தால் இந்த உலகத்தையே ஆளலாம். அதிகாரத்தையும் ஆணவத்தையும் முதலீடாக வைத்தால் இழப்புகளையும் பிரிவுகளையும் தனிமையையும் மட்டும்தான் ஆள முடியும். வாழ்க்கையில் நாம் யாருக்கு அதிக முன்னுரிமை தருகின்றோமோ அவர்களுக்குத்தான் நம்முடைய அருமை தெரியாமலே போய்விடுகிறது. உண்மையாக அன்பு வைத்த ஒரே காரணத்திற்காக அவர்கள் தரும் காயங்களையும் ஏற்றுக்கொண்டு கலங்கி நிற்கிறது சிலரின் மனம்.
ஒருவரை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களின் கடந்த கால வாழ்க்கையை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையில் அவர்கள் எதையெல்லாம் தேர்வு செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்னதான் நாம் அன்பாக பழகினாலும் எல்லாவற்றையும் மறந்து கொஞ்சம் அளவாகவும் பழக வேண்டும் என்பதை கற்றுத் தந்துவிட்டு போகிறது அன்பாக பழகியவர்கள் தருகின்ற சில கசப்பான அனுபவங்கள். நாம் தான் எல்லோரையும் நம்பி எல்லோரிடமும் அன்பாக பழகிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் எல்லோரும் நம்மை எந்த இடத்தில் வைத்திருந்தார்கள் என்பது சில ஏமாற்றங்களுக்கு பிறகுதான் நமக்கே தெரிய வருகிறது. நாம் கொடுக்கும் அன்பையும் உரிமையையும் எல்லோரும் நமக்கும் கொடுத்துவிட மாட்டார்கள் என்பது அப்போதுதான் நமக்கும் புரிகிறது. நம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் நம்மை விட்டு விலகிச் செல்பவர்களிடம் நாம் மீண்டும் மீண்டும் செல்வதால் நம்முடைய மதிப்புதான் குறையுமே தவிர ஒருபோதும் அன்பு அதிகரிக்கப் போவதில்லை. நம் அன்பு புரியாதவர்களுக்கு அதை புரிய வைக்க போராடவும் கூடாது. நம்மை பிடிக்கவில்லை என்று ஒதுக்கிவிட்டு போகும் யாரையும் நாம் தேடி போகவும் கூடாது. இங்கு எல்லோருமே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி மாற்றம் பெறுகிறவர்கள்தான். யாரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் யாரை பற்றியும் அதிகமாக யோசிக்கவும் கூடாது. யாரையும் அதிகமாக நேசிக்கவும் கூடாது. இந்த இரண்டுமே ஒரு நாள் நம்மைத்தான் பைத்தியமாக்கிவிடும். இந்த உலகில் அன்பு மட்டும்தான் நிலையானது என்பது உண்மைதான். ஆனால் நாம் வைக்கும் அன்பை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களின் கையில்தான் உள்ளது. சரிசமமாக நாம் செய்யும் அனைத்து வேலைகளுக்கான விளைவுகளையும் நாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். யார் எவ்வளவு பெரிய துரோகத்தை மற்றவர்களுக்கு செய்கிறார்களோ அவர்களும் அதற்கான விளைவுகளை பெரியதாகத்தான் சந்திப்பார்கள். பொய்க்கு ரெக்கைகள் உண்டு. அது வேகமாக எல்லா இடங்களுக்கும் சென்று சேர்ந்துவிடும். ஆனால் உண்மைக்கு வேர்கள் உண்டு. அது மெதுமெதுவாக ஆழமாக ஊடுருவி எதை கொண்டும் அதை வீழ்த்த முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கும். தங்கள் உண்மைகளை மறைத்து வைக்க முயற்சிக்கும் சில தீயவர்கள் அதை தொடர்ந்து மறைத்து வைப்பதற்காக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பார்கள். யாரை பற்றியும் அதிகம் தெரிந்து கொள்ளவும் முயற்சிக்க கூடாது. யாரிடமும் கவனக்குறைவாகவும் இருந்துவிடக்கூடாது. இவை இரண்டுமே நமக்குத்தான் இழப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். இங்கு வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட விதி என்று வாழ்பவர்கள்தான் ஏராளம். ஏற்கனவே காயப்பட்டு கலங்கி நிற்பவர்களை நீங்களும் உங்களின் பங்குக்கு கண்ணீர் சிந்த வைத்து காயப்படுத்தி விடாதீர்கள். உனக்கு பிடித்த பலரோடு பழகுவதை விட உன்னை மட்டுமே பிடிக்கும் ஒருவரிடம் பழகிப்பார். உண்மையான அன்பு என்பதன் அர்த்தம் அப்போதுதான் புரியும். நாம் சண்டையிட்டு விலகிய பிறகும் அவர்களிடம் சொன்ன ரகசியங்கள் காக்கப்படுகிறது என்றால் அதுவே சிறந்த உறவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில் ஞாபக மறதி என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வரம். மறக்கும் குணம் மட்டும் இல்லை என்றால் இறக்கும் வரை சுமக்க வேண்டி வரும் சில நஞ்சு கலந்த நெஞ்சங்களை. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் முன்னிலையில் நமது உண்மைகள் வெளிவந்துவிட்டால் மற்றவர்கள் நம்மை மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்வார்களா என்ற பயம் தவறு செய்யும் எல்லோருக்குமே இருக்கும். நாம் எல்லோருமே பயப்படுகிறோம். ஏனென்றால் நம்முடைய உண்மைகள் இந்த உலகத்திற்கு முன் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டால் பிறகு யாராவது மனதார நம்மை ஏற்பார்களா என்று. நம்மில் யாருக்கும் நமது இருண்டு போன ரகசியங்களை வெளியில் சொல்ல தைரியம் இருக்காது. கடைசியில் நாம் எல்லோருமே இந்த இருட்டில் நம் உண்மைகளை மொத்தமாக புதைத்து விடுகிறோம். உண்மையான நட்புதான் சுகங்களில் மட்டும் இல்லாமல் துக்கத்திலும் பங்கேற்கிறது. தேவைக்காக பழகும் சிலர் தேன் தடவிய வார்த்தைகளை பேசுவதோடு சரி, பிறகு தேடினாலும் கிடைக்காத தூரத்திற்கு சென்று பதுங்கி விடுகிறார்கள். உங்களை விட கீழே இருப்பவர்களிடமும் நீங்கள் மரியாதையாக பேசுவதும் மரியாதையாக நடந்து கொள்வதும் செலவில்லாத செல்வங்கள். அந்த குணம்தான் உங்களை எப்போதும் எல்லோர் இதயத்திலும் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கும்.
பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்கும் மகிழ்ச்சி என்பது பணம் சார்ந்ததாக இருக்கலாம். ஆனால் நிம்மதி என்பது என்றும் மனம் சார்ந்ததுதான் என்பதே மிகப்பெரிய உண்மை. நாம் இந்த பூமியில் இருக்கப் போவது இன்னும் எத்தனை வருடங்களோ, எத்தனை மாதங்களோ அல்லது எத்தனை நாட்களோ என்பது யாருக்கும் தெரியாது. இதில் யாருக்கும் மறக்க முடியாத அளவிற்கு அன்பை தருகிறீர்களோ இல்லையோ, யாருக்கும் மறக்க முடியாத அளவிற்கு வலிகளை மட்டும் தந்து விடாதீர்கள். எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சில வலிகளை இதயத்தால் மறந்தது போல நடிக்க முடியுமே தவிர நிச்சயமாக எதையும் மறக்க முடியாது. யாருக்கும் பயன்படாமல் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நாள் வாழ்ந்தாலும் மற்றவர்களுக்கும் பயன்படும்படி வாழுங்கள்.